ஹலோ, எங்கடா இருக்கீங்க? பக்கத்துல தான்டா இருக்கோம். இதோ வரோம் இரு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க. சரிடா. ம். ராஜோனா 5 டீ. எங்கடா இருந்த? ஹலோடா, எப்படி இருக்க? ஹாய். ஹாய்டா. ஹாய்டா. ஹாய். அவன் எங்கடா? இவ்ளோ நேரம் எங்க கூட தான்டா இருந்தோம். திடீர்னு எங்க போனான்னு தெரியல. வந்துட்டோம்ல. எங்க கூட தானடா வந்துட்டு இருந்த. நடுவுல எங்க போன? டேய், நானும் உங்க கூடவே வந்தா என்னை பத்தி நீங்க ஸ்பெஷலா பேச மாட்டீங்கல்ல. நீங்க பாக்குற இவங்க 5 பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவங்க ஒரே கையில இருக்கிற 5 விரல்கள் மாதிரி. ஹர்ஷா ஹானஸ்ட் மேன், நிஷா ஃபென்டாஸ்டிக் லவ்லி கேர்ள், விஷால் ஜாலி அண்ட் கேர்ஃபுல் கை, பிரியா சிம்பிள் கேர்ள், அமர் ஹைப்பர் ஆக்டிவ். என்னடா சடனா டல் ஆயிட்ட? ஒன்றும் இல்லையா, நாளையில இருந்து காலேஜ் முடியுதுன்னு யோசிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலேஜ் முடிச்சு போனா என்னடா, நம்ம எப்பவும் இப்படி மீட் பண்ணிட்டு இருப்போம். என் பாடியில இருந்து ஹார்ட்டை வெளில எடுத்த மாதிரியே இருக்குடா. ஏன்டா பொண்ணுங்க இருக்க மாட்டேன்ட்டாங்களா? ஐயா, உங்களையே பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதுவே காலேஜுக்கு போனா அங்க இருக்கிற ஃபிகர்ஸ், அந்த அழகே வேற கீரன்லாம் சொல்லாத. இந்த வாட்டி நம்ம ட்ரிப்புக்கு நீ தான் ஸ்பான்சர் பண்ற. சும்மாறா, ஏன் டென்ன இருக்கு, நானே ஒரு ஓட்டாண்டி. ஓ, இந்த மாதிரி சும்மா புழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் வாங்கி தினுவ? காலேஜ் முடிஞ்சதும் கோவா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த செலவு மொத்தம் உன்னோடது தான். பாடுறா, அவ்வளோ இல்ல. எப்ப பாரு என்னடா கோவா, இந்த வாட்டி மலேசியா சிங்கப்பூர்னு பிளான் பண்ணலாமே. டேய், என்னடா மலேசியா சிங்கப்பூர்னுட்டு? டேய் அமர், உன் பட்ஜெட் எவ்வளோ? 1 லட்சம்டா. 1 லட்சமா? 1 லட்சமா? ஆமாண்டா. 1 லட்சமா? லட்ச வாட்டி கேட்டாலும் என்னோட பட்ஜெட் 1000 தான். இவனா வாயை உடைச்சிருவான் பாத்துக்க. என்னடா 1000ங்கற? ஏய், அவன் படத்தை நான் கொடுத்துறேன், அவனை விட்டுருங்கடா. உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? அவனுக்கு எப்ப பாரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நானும் அதான்டா சொல்றேன், உனக்கும் சேர்த்து நானே காசு தரேன். ஆனா கொடுக்கதான் என்கிட்டயே காசு இல்லையே. இந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போறதே இல்ல. என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்டா? என் அண்ணன் கார்த்திக்க தெரியும்ல? டே அமர், உனக்கும் அவரை தெரியும்? தெரியும்டா, கார்த்திக் அண்ணா. அவரே தான். அவர் வீட்டுக்கு நம்மள இன்வைட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நம்ம என்னடானா இந்த வாரம் வரோம், அடுத்த வாரம் வரோம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அண்ணி கூட இப்ப யூஎஸ் போயிட்டாங்க. அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா. அண்ணனும் இப்பெல்லாம் முக்காவாசி சிட்டிலேயே தான் இருக்கான். இப்ப அந்த வீட்டுக்கு யாரும் போறதும் இல்ல, யாரும் இருக்கிறதும் இல்ல. சோ நாம எல்லாரும் அங்க போறோம். 1 வீக் ஃபுல்லா என்ஜாய் பண்றோம். நமக்கு அவ்வளவா செலவும் ஆகாதுடா. சோ நீங்க எல்லாம் ஓகே சொன்னீங்கன்னா நான் எங்க அண்ணனுக்கு தெரியாம கீ கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? ஹே கார்த்திக், லேட் ஆகுதுல்ல, எழுந்திருச்சு கிளம்பு. இன்னும் ஒரு half an hour ப்ளீஸ்டா தங்கம். என்ன காலங்காத்தால இப்படி இடுப்புல கையை போட்டுக்கிட்டு கிட்ட இழுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குனா எவ்வளோ நிம்மதியா இருக்கும் தெரியுமா? சீக்கிரமா ஆபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வா. நாள் முழுக்க வீட்டுல தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? ம், எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. அவ்வளோ பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கு, நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப என்ன விட்டாதான் என்னோட வேலையை பார்க்க முடியும். கார்த்திக், ஹே கார்த்திக், எழுந்துரு. என்னடி லேட் ஆகுது, எழுந்துரு கார்த்திக். வா 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 வா. என்னடி நீ இங்க வா. உன் கேடித்தனத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்கிட்ட இதெல்லாம் செட் ஆகாது. நல்ல பிள்ளையா சீக்கிரம் போய் ரெடி ஆக. ஐயோ, நீ வரதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். சீக்கிரம் வந்துரு, ஓகே? வைஷு நான் ரெடி. டிஃபன் ரெடியா? ஓ, அதுக்குள்ள நீ ரெடி ஆயிட்டியா? இதோ வந்துட்டேன். ஆஹா. தலைய ஒழுங்கா துடைக்கணும். இல்லனா இல்லனா சளி பிடிச்சுக்கும். அது எனக்கும் தொத்திக்குமோன்ற பயம் எனக்கு. ஓஹோ. ஹலோ மை டியர் ஹஸ்பண்ட், பேப்பரை தள்ளி வச்சுட்டு முதல்ல சாப்பிடுற வழியை பாரு. என் கூட சேர்ந்து நீயும் சாப்பிடலாம்ல? வேணாம், நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. எனக்கு கம்பெனி கொடுக்கலாம்ல? புருஷன் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டா புருஷன் ஆயுள் குறையும்னு சொல்வாங்க. அது உனக்கு ஓகேவா? அந்த ஆஃபர்லாம் எனக்கு வேணாமா. ஹே விஷால். ஹலோ. ஹவ் ஆர் யூ டா? ஐ அம் ஃபைன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? யா, we are good, we are fine. அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணியா? she is happy too.
பக்கத்துல தான் இருக்கா, நான் கொடுக்குறேன், பேசு. என்ன விஷால், இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஞாபகம் வருதா? ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்க நீ, அதனால தான் வர முடியல. என்கிட்ட எந்த ரீசன்ஸும் சொல்லாத. நெக்ஸ்ட் சண்டே நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா, ஓகேவா? ஓகே அண்ணி, பை. ஏய் என்கிட்ட கொடு. ஹலோ, ஒன் செகண்ட். போனை வச்சிட்டானா? வச்சுட்டானே. சரிதான். இந்த ஃபோன், நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஓகே. மேட்ச் பாக்ஸ் எங்க வச்சேன்னு தெரியலையே. எங்க போச்சு? அச்சோ, இங்கதான் இருக்கா. என்ன இது? என்ன இது? கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருது. ஏய், கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, பார்க்க மாட்டியா? ஐம் சோ சாரிடா. ஒருவேளை எனக்கு நடக்கக்கூடாது ஏதாவது நடந்திருந்தா? ஏய், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. என் உயிரை கொடுத்தாதான் நான் உன்னை காப்பாற்றுவேன். வைஷாலி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அம்மா அப்பா இல்லாம அனாதையா வளர்ந்த என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் வந்திருக்கு. அன்பு பாசம்லாம் நீ தான் கொடுக்குற. ரெண்டு மனசு ரொம்ப ஆழமா காதலிக்கும் போது ஒருத்தருக்கு ஏதாவது நடந்தாலும் அது இன்னொரு மனசுக்கு தெரிஞ்சு போயிடும். நீ இல்லாத வாழ்க்கையினால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீ தான் என் உயிர், நீ தான் என்னோட உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே. ஹோய் பெட்டர் ஹாஃப், இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் போகிற மூடு இல்லை, லீவ் போட்டுறவா? அவ்வளோ சீன்லாம் இல்ல, கிளம்பு. எதுவும் மறக்கலல்ல? செல்போன், ஐடி கார்டு. ஓ, இந்தா. தேவையில்லாத எல்லாமே இருக்கு, தேவைப்படுற அந்த ஒன்றை தவிர. அது என்னது? என்னோட மனசு. இதெல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது, நீ கிளம்பு. அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா? எல்லாம் இருக்கு, ஆனா டைம் இல்ல. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். நானும் வெயிட் பண்றேன். பூர்வ ஜென்ம கருமங்கள் துரத்திக் கொண்டே இருக்கும் என்பது சத்திய வாக்கு மகனே. நீயும் நானும் அத்தனை பந்தங்களும் மண்ணோடு கலந்து போகும் என்பது உண்மை மகனே. கலந்து போகும் என்பது உண்மை மகனே. செய்த கருமங்களுக்கு பலன் அனுபவிக்காமல் தப்பிக்க முடியாது மகனே. காடு வரை அவரும் உனக்கு துணை வரவே மாட்டான். இது சத்தியம் என்று நம்புவாய் மகனே. இது சத்தியம் என்று நம்புவாய் மகனே. இது ஐயோ சாமி, உங்களுக்கு எதுவும் ஆகல? சாரிங்க, இதை வச்சுக்கோங்க ப்ளீஸ், தப்பா நினச்சிக்காதீங்க. வேண்டாம், நீ கொடுத்த காசை நீயே வச்சுக்கோ. எதுக்கு சுவாமி? நீங்களே வச்சுக்கோங்க. உன்னை மரணம் துரத்துக்கிட்டு இருக்க. உன் ரத்தத்துல விஷம் கலந்துகிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையே நாசமாக போகுது. யோ, என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? உன் பேச்சை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. கூடிய சீக்கிரமே நீ சாக போறன்னு சொல்றேன். இத நீ நம்புனா நிஜம், நம்பலன்னா உன்னோட மரணம்னு சொல்றேன். ரத்தத்தை எழுந்த அது உன்னையும் கண்டிப்பா கொன்னுடும். என்னையா அது? உனக்கே நியாயமா இருக்கா? போனா போதுன்னு பேசினா மரணம் ரத்தங்கிற. எனக்கு என்ன, உன் சாவும் உன் இஷ்டம். அப்படின்னா என்ன சாமி சொல்ல வரீங்க? நான் எதுவும் சொல்ல வரல, உண்மையே சொன்ன. ஒவ்வொரு நிமிஷமும் நீ உன்னோட மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்க. சுவாமி, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. எரியிற நெருப்புல கருகின குழந்தை, நிறைவேறாத ஆசையோட இருக்கிற கண்ணி, பார்த்து பார்த்து எதுவும் புரியாம பிணமாக மாறி உன்னுடன் படுக்கை, பசி தீராமல்
சுவாசத்தோடு சுவாசமாய் உன்னுடன் சேர்ந்து உன்னையே விழுங்கும். சுவாமி, நான் புரியுற மாதிரி சொல்ல சொன்னேன். நீங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு சுவாமி. உனக்கு கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆகுது? 4 மாசம் ஆகுது. கடந்த 3 மாசமா நீ ஒரு பயங்கரமான பிசாசோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. என்னைக்கு நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தான் உன்னோட மரணம். அந்த பிசாசு உன்னை பலி கொடுக்க போற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்னங்க அது? மரியாதை கொடுத்து என்னன்னு கேட்டா என் பொண்டாட்டியே பிசாசுன்னு சொல்றீங்க. அவ நிஜமாவே உன்னோட பொண்டாட்டியா இருந்தா, உன்னை எதுவும் செய்யாம இருந்தா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். சரி கேளுங்க, சொல்றேன். கடவுள் நினைப்பே கிடையாது. அந்த கடவுளுக்கு பூஜையே இல்ல. கோவில் படி ஏறினதும் கிடையாது. உன்னோட சேர்ந்து சாப்பிட்டதும் இல்ல, 4 பேர் கூட பழகுனதும் இல்ல. அவ ஒரு பருக்கு சாதம் கூட சாப்பிட்டதில்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? அர்த்தத்தெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. அவ ரொம்ப சென்சிட்டிவ், சம்பிரதாயப்படி வாழ்றவ. நான் சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா தெரியுமா? கோயிலுக்கு போகாதவங்க எல்லாம் பேய்னு சொல்ல வரீங்கன்னா உங்க கேள்வியில அர்த்தமே இல்லைன்னு தோணுது. உனக்கு தெரிஞ்சதை தான் நீ சொல்லுவ, தெரியாததை சொல்லவே மாட்ட. ரத்தத்தை குடிக்கிற ராட்சசியோட தினம் சந்தோஷமா இருக்கியான்னு நீ நினைக்கிற. ஆனா அது இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பலமான காரணம் இருந்தே ஆகணும். 3 மாசத்துக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டிய கொன்னுட்டு அவ உடம்புக்குள்ள இவ வந்து பூந்துட்டா. என் வயசுக்கு அப்படி நடந்திருக்குன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்ட? அத நானே காட்டுறேன், நீ கூட வா. பாரு, பசிக்குது, பசிக்குது, பசிக்குது. எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. பொண்டாட்டின்னு சொன்னல, இப்ப நல்லா பாரு. இவ ரத்தத்தை குடிக்கிற ராட்சசி, பசி தீராத பிசாசு, நெருப்ப கக்குற அரக்கி. பாரு உன் பொண்டாட்டியோட விசித்திர உருவத்தை பாரு. இதுக்கு சரியான சாஸ்திரத்தை பண்ணணும். எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. இப்போ என்ன சொல்ற? என் வார்த்தைய நம்புறியா? அவளோட ஏதோ ஒரு குறிக்கோளை நிறைவேற்றிக்க உன்னை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கா. சாமி, நான் என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாற்றணும். நான் அவன் மேலே உயிரே வச்சிருக்கேன். அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது சாமி. எப்படியாவது அவளை காப்பாத்துங்க சாமி. காப்பாத்துறதுக்கு முதல்ல உன் பொண்டாட்டி உயிரோட இருந்தா தானே? அவ தான் செத்து போயிட்டாளே. இப்போ இருக்கிறது அவளோட உருவம் மட்டும்தான். அந்த பிசாசு உன்னை இன்னும் சாகடிக்கலனா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். உயிரோட தானே இருக்கா சுவாமி? இப்ப நான் என்ன சுவாமி பண்றது? அப்பாவியான என் வைஷாலிய கொன்னவள சும்மா விடக்கூடாது சுவாமி. சொல்லுங்க சுவாமி, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உன்னோட பொண்டாட்டிய சாகடிச்சவளை அழிக்காம விடவே கூடாது. இவளை இப்படியே விட்டுட்டா உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் அவ பழி வாங்கிடுவா. அவளை நிர்பந்தம் பண்ணி அவ கதையை முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அது உன்னால மட்டும்தான் முடியும். சொல்லுங்க சுவாமி, நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நீ அவ தலைமுடிய கட்டில்ல கட்டி விட்டுடணும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு முடிவு கட்டுறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியான பலன் வேணும்னா ஆபத்துல இறங்கணும். அந்த நேரத்துல அவளோட சக்தி ரெட்டிப்பாகும். ஆனா அப்படியும் நம்ம சக்திக்கு மிஞ்சி நம்ம அவளோட போராடணும். வெற்றி நிச்சயம் நமக்கு தான்.
ஐயோ, அவசரப்பட்டு காலிங் பெல் அடிக்க வேணாம். அவ என்ன செய்யறா, என்ன பண்றான்னு பார்த்துக்கலாம். எங்க இருக்கா? பயந்துட்டியா? சாரி. ஆமா, எதுக்கு புதுசா ஜன்னல் வழியா பாக்குற? ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்றன்னு பார்க்கலான்னு. சரி, டோர் ஓபன் பண்றேன், நீ முதல்ல உள்ள வா. ஏய் கார்த்திக், நிஜமாவே நீ பயந்துட்டியா? ஹே, ஐம் so சாரிடா. ஆமா, எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? போகும்போது சீக்கிரம் வந்துட்டேன்னு தானே சொன்ன? அது ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்தது. கார்த்திக், ஒன் செகண்ட். என்னாச்சு கார்த்திக்? வந்ததும் நேரா ரூம்க்கு வந்துட்ட? டின்னர் சாப்பிடலையா? இல்லை வைஷு, எனக்கு பசிக்கல. நீ நீ போய் சாப்பிட்டுக்கோ. ஏன், நீ மறந்துட்டியா? நைட் தான் நான் டின்னர் சாப்பிட மாட்டேன்ல. ஓ, மறந்து போச்சு. சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத. வைஷு, உனக்கு ராத்திரியில பசிக்காதா? இல்ல, பசிக்காத. கடவுளே, எப்படியாவது இதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துப்பா. என்ன கார்த்திக், ஏதோ தனியா பேசுற? நான் எதுவும் தனியா பேசலையே. தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னேன். பெரிய ஹீரோ மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா? எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன கார்த்திக், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் தள்ளி படுக்கிறியா? கார்த்திக், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்ன கட்டி பிடிச்சுக்கிறியா? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் படுத்துக்கிறேனே. அட, என்ன கார்த்திக், என்ன ஆச்சு உனக்கு? இப்படி வேர்க்குது. அது என்னன்னா, நீ வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியே, உடம்பு கூட ரொம்ப சூடா இருக்கு. ஜுரம் வர மாதிரி இருக்கே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு எதுவும் ஆகல, நீ படுத்துக்கோ. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? லேட்டா? அது ஆல்ரெடி டைம் 11 ஆயிடுச்சுல்ல, அதான் தூங்கு.
என்னடா செல்லம், ஜட வேணுமா? மெழுகு அணையும் போதுதான் பிரகாசமா எரியுமா? மரத்துக்கு கால் முளைச்ச மாதிரி இருக்கிற அந்த கிழவனும் காத்து பலமா அடிச்சாலே காணாம போற நீயும் சேர்ந்து என்ன பண்ணலான்னு திட்டம் போடுறீங்களாடா? எனக்கு செஞ்சிராத ப்ளீஸ். உன்னை விடுறது நடக்காது. உன் ரத்தம் உன் மாமிசம் அது எனக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய சக்தியும் என்கிட்ட வேலை செய்யாத. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம். ஏய் பிசாசே, வா விடுடா. இன்னைக்கு நான் உனக்கு முடிவு கட்டுறேன். அப்பா அவைகளை கொண்டு உன் பசியை தீர்த்துக்கிட்டு இருக்கல, அதை நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்கிறியா? விட மாட்டேன். நீ என்ன விடலனா என் கையாலேயே நீ செத்துடுவ. என்ன விடுடா. நீ என்ன விடலனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன விடு, விடுன்றல. என்ன விடுடா. என்ன விடு, விடுன்றல. என்ன விடு. காலை வந்து கெட்டியா பிடிச்சுக்கோ. பயப்படாத, வா. நீ விடு. என்ன விடு. மனுஷங்க கிட்டே உன் நாடகத்தை ஆடுறியா? நீ யாருன்னு சொல்லு. எங்க இருந்து வந்திருக்க? எப்படி வந்த? எதுக்காக வந்திருக்க? இந்த பையனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு சொல்லு. ஏய், உனக்கு நான் பதில் சொல்லணுமா? ஆமா, சொல்லலனா செத்து போயிடுவேன். நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். Johnny, Johnny is Papa, eating sugar, no Papa, telling lies, no Papa, open your mouth. உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட செல்லாது. சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவியா மாட்டியா? வேணாம், நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். என் பேரு அமுரா. நான் ஒன்னும் இவங்க வீட்டுக்கு வரல. இவங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள பெத்துக்கணும், குழந்தைங்கள வளர்க்கணும்னு நான் ரொம்ப கனவோட இருந்தேன். ஆனா ஆனா என் புருஷன் கெட்டவன். என் கண்ணு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட அவன் தொடர்பு வச்சுக்கிட்டான். எப்படியாவது என்னோட சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாத்திக்கணும்னு என்ன எப்படியோ சித்திரவதை பண்ணான். எனக்கே தெரியாம ஒரு நாள் எனக்கு அபார்ஷன் ஆகுற மாதிரி பண்ணிட்டான். அது தெரிஞ்ச உடனே நான் அழுது துடியா துடிச்சேன். ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு வந்தானா, அப்ப அவனை என் கையாலேயே கொன்னுட்டு நானும் இதே இடத்துல தூக்கு போட்டு சேர்த்துட்டேன். இந்த வீட்டுக்கு ஜோடியா வந்த இவங்களை பார்த்ததும் எனக்குள்ள இருந்த ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. கார்த்திகோட மனைவிய கொன்னு அவளோட உடம்புக்குள்ள நான் புகுந்து என்னோட ஆசைகள் எல்லாம் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆம்பளைங்கன்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா ஆனா எனக்கு குழந்தைங்க வேணும், நிறைய குழந்தைங்க வேணும்.
அடியே உனக்கு என்ன பைத்தியமா? உன்ன மாதிரி ஆவிகளுக்கு புரியாத ரகசியம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? இவனுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. என்னது? என்ன சொன்ன? இவனுக்கு குழந்தைய பொறுக்காதா? போச்சு போச்சு, என் நேரம் வீணா போச்சு. அடே வீணா போனவனே, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு போட்டிருப்பேன். அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன். வாடா, வாடுறல்ல. ஆய மூடு பிசாசு. பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறதுக்கு நீ ஒண்ணும் மனுஷி இல்ல, நீ ஒரு ஆவி. அத ஞாபகம் வச்சுக்கோ. ஆசைய நிறைவேற்றவே உனக்கு வக்கல, என்ன அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி இல்ல கார்த்திக், இவளோட காலப்பிடி. வேணாம், என்ன விட்டுருங்க, விடுங்கன்றல. இவ்ளோ தெரிஞ்ச உனக்கு நான் வெளிய வந்தேன்னா யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு தெரியாதா? இந்த உடம்ப நம்ம உடனே புதைச்சாகணும். வா, தூக்கிட்டு போலாம். கார்த்தி, நீ உடனே இந்த வீட்டை விட்டு போறதுதான் உனக்கு நல்லது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு யாருமே வராம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை உனக்கு எப்பயாவது நான் தேவைப்பட்டா அந்த நேரத்துல நான் உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம். பேய் ஓட்டுறதுல கை தேர்ந்த என்னோட சீடம் ஒருத்தர் இருக்கான். தேவைப்பட்டா அவனை நீ பாரு. நான் கிளம்புறேன். சரிங்க சுவாமி. இது நல்ல பிளான் தான்டா. நாளைக்கே கிளம்பலாம். ஓகே. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. ஏன்டா? எதுக்குடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறோம்? ரோட்ல திருட்டு பசங்க ஃப்ரீயா சுத்துற டைம் இது. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. கிளம்புங்க. சரி சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை. ஓகே பாய். பாய். பைடா. பாய் பாய். பாய். என்ன மச்சான், இவ்ளோ பெரிய வீடா? வீடு சூப்பர்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. ஆமா விஷால், எனக்கு டேய் ரொம்ப விஷால், அப்படியா? முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா பல தடவை இங்க வந்திருக்கலாம் போல இருக்கே. பேச்ச பாத்தியா உனக்கு? ஓகே, லெட்ஸ் கோ.
இப்படி இருக்கு. என்னடா இவ்ளோ ஓட்டட? தெரியலையாடா. வாவ், வீடு செமையா இருக்கு மச்சான். ஆனா என்ன டஸ்ட் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்னடா இது, இவ்ளோ பெரிய வீடை யாருமே யூஸ் பண்ணாம அப்படியே போட்டிருக்கீங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கிறவன் என்ஜாய் பண்ண மாட்டான், மத்தவங்களையும் என்ஜாய் பண்ண விட மாட்டான். இதை எதுக்காவது யூஸ் பண்ணலாம்ல. அதை தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இங்க வீடு இருக்குன்னு தெரியும், ஆனா எங்க அண்ணன் எப்பவும் இங்க வர விட்டதில்ல. சூப்பர். மேட்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என்னடா புரிஞ்சுது? உண்மையை சொல்லட்டுமா இல்ல போய் சொல்லட்டுமா? முதல்ல விஷயத்த சொல்லுடா, அது உண்மையா பொய்யான்னு நாங்க சொல்லிக்கிறோம். அது ஒண்ணும் இல்லடா, இவங்க அண்ணன் கத்தி மாதிரி சூப்பரா ஒரு ஃபிகரை வச்சிருப்பாரு, அதான் இவனை வரவிடல. டேய் வாய மூடுறா. அவர் எவ்வளவு கூல் அண்ட் இன்னசென்ட் தெரியுமா உனக்கு? அவர் அந்த மாதிரி கிடையாதுடா. ஹேய், உமக்கு சும்னு சொல்லுவாங்களே, அது இவங்க அண்ணன் தான். ஷட் அப். டேய் இன்னொரு விஷயம், திங்ஸ் எல்லாம் எங்க இருந்ததோ அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியவே கூடாது. சரி ஓகேடா, எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா ஜாலியா உட்காந்து பேசலாம். மேல கூட ரூம்ஸ் இருக்கு போல இருக்கு, நான் மாடிக்கு போறேன். ஓகே ஓகே. ஓ சாரி சாரி. இட்ஸ் ஓகே ஹர்ஷா, பரவாயில்ல. கம் ஏய் இன். நிஷா, செம்மையா இருக்க. ஓய், வந்த விஷயத்த சொல்லு. அது நிஷா, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணும். ஓகே, என்னன்னு சொல்லு. அது உனக்கும் எனக்கும் லவ் இருக்குன்னு பசங்களாம் நினைக்கிறாங்க. இங்க பாரு ஹர்ஷா, மத்தவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உன் மேல எனக்கு எப்பவும் எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்ல. ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நான் கொடுத்திருந்தேனா, ஐ அம் ரியலி வெரி சாரி. ஹேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓகேவா? டேய் ஆரம்பிச்சிட்டியா? சவுண்ட் வந்தப்பவே நினைச்சேன் இது உன்னை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு. மச்சான், நான் ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணலடா. இப்படி போகும்போது கை தட்டி விழுந்துருச்சு, அவ்வளவுதான். எப்படியும் நாம இதெல்லாம் க்ளீன் பண்ண போறோம்லடா. கொன்றுவேன். இதை நீ தானே உடைச்ச, அப்ப நீயே க்ளீன் பண்ண. பண்றேன். எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்றது, நாம இங்க வந்திருக்கோன்னு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. இது ஒரு பெரிய அரண்மனை, அதுக்கு நீ காவலனா? இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள புதுசுன்னு வாங்கி வைக்கிறேன். ஏண்டா, பார்த்து நடக்கலாம்ல. தெரியாம கை தட்டி விழுந்துருச்சுன்னு தான் சொல்றான்ல, விடுங்களேன்டா. டே அமர், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ டென்ஷன் ஆகாத, சரியா? நான் எப்பவும் டென்ஷன் ஆக மாட்டேன், அதான் உடைச்சேன். இப்ப நீயும் டென்ஷன் ஆகாத, புரியுதா? அடிச்சி, நீ திருந்தவே மாட்ட. ச்சே, இவனெல்லாம் வச்சுட்டு. என்ன? ஓ ஷிட்.
வா என்கிட்ட வா, உன்னோட உருவம் எனக்கு வேணும். ஏய் ரியா, கம் ஆன். வரேன். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, மறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு, நாங்க அப்பங்காசில் பீர் அடிப்போம், SMS அடிப்போம். டேய் அது என்னடா பாட்டில்? வேற என்னடா சரக்கு பாட்டில், ஆல்ரெடி அத பார்த்துட்டேனே. டே அமரு, சரக்கு அடிக்கலாமா? என் மனசுல இருந்துச்சு, நீ சொல்லிட்டியே, அடிச்சு தூக்கலாம் வா. ஆனா பாக்க ஓல்டு மாதிரி இருக்கேடா. யாரா அவன்? பொண்ணு ஓல்டானா தான்டா போரு, அதே சரக்கு ஓல்டானா கோல்டுடா. டேய் அவங்க வராங்க, அமைதியா இரு. ரியா இங்க இன்னும் வரலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்டோம், இந்த வந்துட்டப்பார். எனக்கு இன்னைக்கு என்னமோ பசிக்கல, அதான் தினமும் 10:30 தானே சாப்பிடுவேன். நீங்களாம் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். டேய் அவன் சரக்கு எடுக்கிறான்டா. டேய் இருடா, நானும் உன் கூட வரேன். அது நீங்களா சாப்பிடுங்க, அப்புறமா நானும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். ஓகே டேய் என்னடா? நீ நைஸா கலந்துக்கோ. ஆமா, அந்த பாட்டில்ஸ்ல என்ன இருக்கு? அதெல்லாம் ஜூஸ் பாட்டில், டின்னருக்கு முன்னாடி குடிச்சா நல்லா இருக்கும்ல, அதான் எடுத்துட்டு போறாங்க. நானும் இப்போ வந்துடுறேன். ஓகே நீ எங்கடா போற? எங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிடலாம்ல. அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்கல்ல, அவங்க இல்லாம நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. நாங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம், நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க. ஓகே ஓகே. வரேன். ஓகே. என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி சாப்பிடு. மச்சான் என்ன அரேஞ்ச்மெண்ட், என்ன லொகேஷன்டா, சூப்பர்டா. ஆமா நீ ஏன்டா இப்படி இருக்க? கையில சரக்கு கிளாஸ் வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. டேய் குர்ரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. டேய் நிஷாவை பற்றி தானே யோசிக்கிற? எனக்கு தெரியும்டா. டேய் போய் சொல்ல போறியா? போய் சொல்லிடுறா, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். டேய் இப்போ எதுக்குடா அதெல்லாம், விடுறா. அடே பைத்தியக்காரா, சரக்குள்ள போனாதான்டா மேட்ரு வெளில வரும். இப்போதான்டா தைரியம் தாண்டவ மாடி வெளில வரும். இதை குடி, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். டேய் ஹர்ஷா, இப்போ நீ போய் சொல்ல போறியா இல்லை நான் சொல்லட்டுமா? டேய் நீ உட்கார்றா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ சொல்றா மச்சான். உன் லவ் மேட்ரு எந்த ஸ்டேஜில் இருக்கு? சொல்லிட்டேன்டா. ஆனா என்ன ஆனா அவனா, உனக்கு என்ன குறைச்சல், அவளுக்கு என்ன அதிகம்? நீங்க 2 பேரும் ஈக்குவல்டா, கண்டிப்பா ஓகே சொல்லுவா. டேய் 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 நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, பொத்து புரியுதா? டேய் மச்சான், நீ ப்ரப்போஸ் பண்ணல, அவ என்னடா சொன்னா? அதான்டா முடியாதுன்னு சொல்லிட்டா, என்ன வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறாளாம். இன்னோசென்ட்டா இருக்கேன்னு நீ வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்றாளா? அடையா நிஷா, இன்னைக்கு உன்ன இவங்க எப்படா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இருடி வரேன். டேய் அமர் வேணாம். டேய் அமரே, ஏய் டேய் ஐ அம் ஸ்டடி. ஏய் பாத்து. டேய் என்ன அடக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா? அதான் ஏய் நிஷா கூல்டி. எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தாண்டா இருக்கீங்க. முதல்ல நெருப்பு பத்த வைக்கிறது, அப்புறம் கூல் கூல் சொல்ல கரெக்டா சொன்ன. வேண்டியது. தள்ளி விடு. என்ன பண்ற? தள்ளி விடு. எல்லாம் விழுந்துட்டாங்க. பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சு. நீ என்ன அடிச்சுட்ட, நீ அவுட் டே, ஆல் அவுட். இப்ப யார் அவுட்னு பாருடா. இரு. சரி வா, டேய் வாடி வா. டேய் மச்சான், நான் பண்ணுவேன். என்னடா சொன்ன? டேய் வந்தா செத்தடா. ஏண்டா ஒரு 4-5 நாள் உங்க பின்னாடியே இழுத்துட்டு போய் 6வது நாள் வந்து ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே வாலாட்டிக்கிட்டு உங்க பின்னாடியே வர்றதுக்கு பொண்ணுங்களா இன்னும் உங்க வீட்டு நாய்க்குட்டி நினைச்சிங்களாடா? அதுக்கு இந்த பாட்டில வச்சு ஒரு போடு போட்டேன்னு வெயி மண்டை 2ஆ சதறிடும். எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளேயே கிடப்பானுங்கடி. வாடி போலாம். வா போலாம். என்னடா நீங்களாம் உண்மையாவே பொண்ணுங்க தானா?
குட் மார்னிங். அவள ராத்திரி எல்லாம் நல்லா குடிச்சு ராட்சசி மாதிரி ஆடி இப்ப ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி குட் மார்னிங். என்னடி இவ்ளோ லேட்டு? டேய் போர் அடிக்குதுடா, ஏதாவது பார்ட்டி பிளான் பண்ணலாமா? டேய் விஷால் வேணாண்டா டேய். ராத்திரி இவங்க பண்ண கலாட்டாவை பார்த்து நான் இன்னும் தெளியவே இல்லடா. மறுபடியும் இதுங்க குடிச்சதுங்கன்னா நம்மள ஒருத்தர் எடுத்துருங்க. ஆளை விடுறா சாமி. டேய் என்னடா என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஆஹா, எங்களுக்கு வேற வேலையில பாரு. எப்ப உன்னை பத்தி தான் பேசுவோமா? நீ பெரிய உலக அழகி. ஹேய் உன்னை பத்தி இல்லப்பா. டேய் நிறுத்துங்கடா. ஒரு ஐடியா. எப்படியும் கார்டன் காலியா தானே இருக்கு, எல்லாரும் ஷட்டில் ஆடலாம். இட்ஸ் குட் ஐடியா. கார்டன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா விளையாடலாம்டா. எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணா 5 மினிட்ஸ் க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, லெட்ஸ் கோ. என்னடா எப்ப பார்த்தாலும் கிளீனிங் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. வேற வாடா. என்னடா கார்டன் இவ்ளோ குப்பையா இருக்கு? ஆமா, ரொம்ப நாளா இங்க யாரும் இல்லல, க்ளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. சரி வாங்க க்ளீன் பண்ணலாம். டேய் கண்ணு தெரியலையாடா உனக்கு? டேய் சீக்கிரம் வாடா. வரேன்டா. இந்தா இப்படி இதை கட்டு. இந்தா. ம் ம் டைட்டா கட்டிட்டியா? கட்டிட்டேன்டா. என்னடா மீட்டிங்கு? ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம ஆடுற வேர்ல்டு கப்புக்கு டீம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் நீயும் ரியாவும் ஒரு சைடு, நிஷாவும் விஷாலும் ஒரு சைடு. சூப்பர்ல நம்ம செலெக்ஷன். கேவலமா இருக்கு. 3 பேர் ஒரு பக்கம் 2 பேர் ஒரு பக்கம் எப்படிடா? நானும் நிஷாவும் ஒரு பக்கம் இருக்கோம், ரியாவும் விஷாலும் இன்னொரு பக்கம் ஆடட்டும். ஓகேவா? அப்ப இவ்வளவு நேரம் க்ளீன் பண்ணனா? கமான் கமான் அடி. பாத்து வரே பாரு. டேய் அமர், ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா? ஏன் அதுல என்ன டவுட்? அப்ப எங்க ஸ்கோர் என்னடா? இப்பதானடா ஸ்டார்ட் ஆச்சு. 12 for 2. அது கிரிக்கெட் ஸ்கோர்டா லூசு. ரொம்ப நல்லா வேலை பாக்குறப்போ எல்லாம் ஒண்ணுதான். நீ ஆடுற ஆட்டத்துக்கு இதுவே அதிகம். மூடிக்கிட்டு ஆடு. நிஷா என்னடி ஆச்சு? மண்டை உடைஞ்சிச்சா? டேய் வாய் முறா. என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. எங்க வருதுடா? கூல் நிஷா. கொஞ்சம் பொறுத்துக்கு நிஷா. அமர் போய் ஃபர்ஸ்ட் கிட்ட கொண்டு வா. பாத்துக்க உவால் தானே, நீயே போ. டேய் போடா. டேய் உனக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா? அதான் தப்பா சொல்லலையே. அட போடாங். ஒண்ணும் இல்ல, கூல் கூல். கொஞ்சம் பொறுத்துக்கோ. குடு குடு. எப்படிடா தடுக்கி விழுந்தா? யார் இங்க க்ளீன் பண்ணது? இவன் தான்டா. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டல. உன்னெல்லாம் என்னடா எப்பவும் என்னையே குறை சொல்றீங்க? டேய், நீங்க க்ளீன் அமைதியா பண்ணது நான் இருக்கியா? கிடையாது. ஏய் நிஷா கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான் டீம் முடிஞ்சது. நான் வலிக்குதா? ஆமா என்னடா இது? இதனால தான்டா பிரச்சனை. அதை எடுத்துடலாமா? இது என்னவா இருக்கும்? ஏய் ரியா, நீ நிஷாவை கூட்டிட்டு போ. அது என்னன்னு பாக்குறேன். சரி பாத்து எந்திரி. பாத்து. பொறுமையா. டேய் இதை மிதிச்சாலே உள்ள போயிடும்ல. டேய் எதுக்குடா மிதிக்கணும்? பிச்சு போட்டா போயிடுது. தல்றா.
கொஞ்சம் ஏய், டேய், help பண்றா. நீங்க நவருங்கடா, நான் பாத்துக்கிறேன். என்னடா இது வரவே மாட்டேங்குது. நல்லா உள்ள பிடிச்சிட்டு இருக்கு. இதை என்னால மட்டும் தானே எடுக்க முடியும். ஓஸ் கொடுக்காம இருடா. டேய், சுத்தி மண்ணை எடுத்துடலாம்டா. என்னடா இது? ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடா. வாடா வாங்க போலாம். அவங்க வேற வெயிட் சரி, பண்ணுறாங்க. கிளம்புங்க. வாங்க. எப்பா அப்பா முள்ளடா சாமி. சத்தியமா முடியலடா. அப்பா. டேய், மலை வர மாதிரி இருக்கு, உள்ள போலாமா? டேய் நீங்க இங்கே இருங்கடா, நான் நிஷாவை ரூம்ல விட்டுட்டு வரேன். சரிடா. டேய் மச்சான், இந்த ஆட்டத்துக்கே இப்படி விழுந்துட்டாலே, இவ்வளவு தூக்கிட்டு போய் நேஷனல் கேம் ஆட வச்சா இந்தியா காலி. டேய் வாய் முறா. அடிபட்டிருக்குன்னு அழுதுட்டு இருக்கா. நீ இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா என்ன திடீர்னு இப்ப மழை பெய்யுது? யாருக்கு பின்ன தெரியும்? அது நம்ம சொந்தக்காரியா என்ன நம்மளுக்கு சொல்லிட்டு வரதுக்கு? டேய் நீ தானே ஷட்டில் ஆடலான்னு பிளான் பண்ண. ஆமாண்டா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில பழிய என் மேல தூக்கி போட்டுருங்க. பிளான் போட்டது இவ. நானா? சொல்லுவடா சொல்லுவேன். விட்டா என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா? ஷட்டில் காக் விளையாடலான்னு சொன்னது ஹர்ஷா, நான் கிடையாது. பார்த்து மெதுவா. வேற என்ன? ஒன்றும் இல்லையே. என்ன மறுபடியும் கீழே கூட்டிட்டு போக போறியா? அப்படிலாம் இல்லையே, ஏன் இப்படி கேட்குற? என் கையை கொஞ்சம் வெட்டினா நான் ரெஸ்ட் எடுப்பேன்ல. ஓ ஓகே ஓகே, சரியாயிடும். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே பாய். பாய். ஐயோ வா என்கிட்ட வா, உன்னோட உருவம் எனக்கு வேணும். என்கிட்ட வா, உன்னோட உருவம் எனக்கு வேணும். வா என்கிட்ட வா, வா வா. ஹலோ ஹலோ, யாரு யாரு யாருன்னு கேக்குறல? ரியா, அமர், யாரு? ரியா,
நிஷா நிஷா ஆ, எங்க போயிருப்பா இவ? நிஷா ஓ, இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? ஓ. ஏய் நிஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துல ஒரு ரூம்ல நீ இல்லைன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? கூப்பிட்டா ஏன் பதில் சொல்லல? நிஷா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? ச்சே. சரி வா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? நான் என்னமோ இப்பதான் வந்த மாதிரி சொல்றேன். நான் எப்போதுல இருந்தோ இங்க தான் இருக்கேன். நான் எந்த நேரத்துக்காக இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த நேரம் இப்பதான் வந்திருக்க. என்ன நீ திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? இத்தனை காலமா உன் காதலை புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி ஹர்ஷா. சரி உள்ள போலாம் வா. ஆக்சுவலி ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி நிஷா. ஏன் எதுக்கு? ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டியே. அப்படியா? ஒருவேளை நான் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணிருப்பேன்? என்ன பண்ணிருப்பேன்? உனக்கு என் கூட வாழ அதிர்ஷ்டம் இல்லைன்னு வேற பொண்ணு பார்த்து செட்டில் ஆயிருப்பேன். நான் உனக்கு ஓகே சொல்லிருக்கலனா வேற பொண்ணு பாத்திருப்பியா? பொண்ணு என்னால கனவுல கூட உன்னை வேற ஒரு பொண்ணோட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா உன் ரத்தமும் மாமிசமும் எனக்கு சொந்தம். ஆ, என்ன ரியா இன்னைக்கு ரொம்ப புதுசா பேசுற? பேச்செல்லாம் பழசுதான், உன்கிட்ட சொல்றது மட்டும்தான் புதுசு. ஆமா, இவ்ளோ அழகான பொண்ணு உன் கூட இருக்கும்போது பேசியே டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ராத்திரி எனக்கு மறக்க முடியாத ராத்திரியா இருக்கணும்.
என்னடா ஹர்ஷா ராத்திரி அவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் வாயை திறக்கல. அவன் தூங்கிட்டா அவனுக்கு காது கேட்காது. ஆமா நிஷா எங்க காணோம்? நிஷா இவன் கூப்பிட்டாதான் வருவா போல இருக்கு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? கலாய்க்கிறதுலாம் ஓகே, ஆனா அதுக்கு நீ இவ்வளவு ஓவரா பேசக்கூடாது. பரவாயில்ல மச்சான், சந்திலே சிந்து பாடுறியே. நீ சீக்கிரம் அவளை கூப்பிட்டு தரடா, பசி தாங்கல. நிஷா 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 என்னடா ஆச்சு இவளுக்கு? இன்னைக்கு இவ்ளோ சாப்பிடுறா? ஏமா எங்களுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வைக்கிற ஐடியா இருக்கா? நாங்க யாரும் இன்னும் சாப்பிடலடி. என்னடி இது? நிஷா ஸ்டாப் இட். ஏய் என்னடி இப்படி திணிச்சிட்டு இருக்க? நிஷா என்னடி பண்ற? என்னாச்சு இவளுக்கு? அடேங்கப்பா, என்னடா இவ என்னோட 5 நாள் சாப்பாடு இவ ஒரே வேலையில சாப்பிட்டுட்டா. ஏய் நிஷா ஏய் என்னாச்சு இவளுக்கு? பிரியா, நீ போய் கொஞ்சம் அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. ஓகேடா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். யா. என்ன இது? இந்த ரூம்ல ஏன் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது? நிஷா, ஆர் யூ ஆல் ரைட்? என்ன இதெல்லாம்? வா கீழே, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரேன், நீ போ. கமான் ரியா, இப்படி படுத்து நீ என்ன பண்ண போற? இந்த ரூம்ல வேற லைட்ஸ் எதுவும் வேலை செய்யல. இருட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போற நீ? நான் வரேன்னு சொல்றல, நீ போ. அதெல்லாம் முடியாது. நீ வந்தாதான் நான் போவேன். உனக்கு சொன்ன புரியாதா? எத்தனை தடவை சொல்றேன்?
என்ன அவன் நல்லா தானே இருக்கா? தெரியலடா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ புதுசா பிஹேவ் பண்றாடா. அவ நம்ம நிஷா தானா இல்லையான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேபி அவளுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதோ என்னமோ. தூங்கிட்டு விடு. டேய் என்னடா ஏதோ 4 நாள் என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். நிஷாவால எல்லாம் அப்செட் ஆகுது. அதுக்கு அவ என்னடா பண்ணுவா பாவம், உடம்பு சரியில்லை போல இருக்கு. ரெஸ்ட் எடுத்தப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவா பாரு. அதெல்லாம் சரி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்கும்டா. ஆமாண்டா, நானும் அப்படிதான் யோசிச்சேன். நீ சொல்லிட்ட. ம் அப்பனா ஏதாவது கேம் ஆடலாமா? வேணாண்டா சாமி, மறுபடியும் இன்னொரு கேம் ஆனா இதோ மிச்சம் இருக்கிறது இவதான். இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். கேம்னா அந்த கேம் இல்லடா, வேற ஏதாவது கேம். சரி, வேற என்ன விளையாடலாம் நீயே சொல்லு. உங்க இஷ்டம்டா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. ம், டேய் ஒரு ஐடியா. சுத்தி வலிக்காம நேரா சொல்றா. இங்க வீடு பெருசா தானே இருக்கு, எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடலாம். கண்ணாம்பூச்சி கில்லி ஆட்டம் என்னடா குழந்தைங்க விளையாட்டா சொல்ற? நீ சின்ன புள்ளன்னு காட்டுற பாத்தியா? டேய் சும்மா அவனை கிண்டல் பண்ணாத. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சொல்டா. அங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, அங்க போலாம் வாங்க. சரி வாங்க போலாம். என்னடா நீ வாடி. டே இடியட், ஏத்த சொன்னா ஏன்டா குறைக்கிற? ஏத்திட்டு தான்டா இருக்கேன், ஏற மாட்டேங்கடா. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சாப்பிடலான்னா அது சாப்பிட விடாது, டான்ஸ் ஆடலான்னா இது நம்மள டான்ஸ் ஆட விடாது. வரலன்னா பரவாயில்ல விடுடா, அந்த கொலையா முந்திரிக்க மாதிரியே நம்மளும் ஆடலாம். அது என்ன ஆட்டம்? இது கூட தெரியாதா? அது ஜஸ்ட் ஹைட் அண்ட் சீக் மாதிரியே தான். நீ இங்க வா, நான் சொல்லித் தரேன். டேய் இப்படி வா. நான் வாங்கிக்கிறேன். கண்ணாம்பூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர். ராங். இப்படி வா. நில்றா. கண்ணாம்பூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? அமர். ராங். நீ 2 வாட்டியும் தப்பா தான்டா சொல்லிருக்க. நீ வா அமர். இப்ப பாப்பீங்க இந்த அமரோட ஆட்டத்தை. கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? விஷால். ராங். கண்ணா மூச்சு ரே ரே கண்டுபிடி யாரு? ஹர்ஷா. ராங். என்னமோ பெரிய இவ மாதிரி பில்டப்லாம் கொடுத்த, நீயும் தப்பா தாண்டா சொல்லிருக்க. சரி வா, இப்ப நான் ட்ரை பண்றேன். அதையும் பார்க்கலாம்.
கண்ணா மூச்சு ரேரே கண்டுபிடி யாரு? விஷால். ராங். கண்ணா மூச்சு ரேரே கண்டுபிடி யாரு? ஆமா. ஹே நிஷா, ராங். நிஷா வந்திருக்காடா. ஏ நிஷா, கேம் சூப்பரா இருக்கு, நீயும் வா. கம் ஆன் நிஷா. வா. என்னடா? வாடா. கண்ணா மூச்சு ரேரே கண்டுபிடி யாரு? விஷால். இப்படி வா. கண்ணா மூச்சு ரேரே கண்டுபிடி யாரு? அமர். எப்படிடா கண்டுபிடிக்கிறா? கண்ணா மூச்சு ரேரே கண்டுபிடி யாரு? ஹர்ஷா. என்ன மச்சான் கரெக்டா சொல்றா? டேய் எல்லாருமே ஒரே லைன்ல நிக்கலாம். சரி வா வா. ஓகே. ஸ்டார்ட். கண்ணா மூச்சு ரேரே கண்டுபிடி யாரு? அமர், விஷால், ஹர்ஷா. கண்ணா மூச்சு ரேரே கண்டுபிடி யாரு? விஷால், ஹர்ஷா, அமர். அது எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்றா? என்னடா இவ இப்படி பிஹேவ் பண்றா? திடீர்னு இவளுக்குள்ள இவ்ளோ சேஞ்சஸா? அதான்டா எனக்கும் புரியல. ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறா? டேய் அவ நம்மள பயமுறுத்த தான் ட்ரை பண்றாடா. ஆனா நம்ம பயப்பட மாட்டோம்ல. நீ சொல்ற மாதிரியே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி பேரெல்லாம் கரெக்டா சொன்னா? ஏதோ ஃப்ளூக்ல சொல்லிட்டா, கரெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படிங்கறியா? இல்லடா, அவ ஒரு பெரிய பேய், நம்மள பயமுறுத்தி நம்மள கொல்ல போறா. ஏண்டா அவளை பத்தி முழுசா தெரிஞ்ச நாமளே பயப்படலாமா சொல்லு? டேய் எதுக்கும் ஒரு வாட்டி நான் மாடிக்கு போய் அவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு பாத்துட்டு வரேன். ஓகேடா, நீ சொன்னதா கரெக்ட். நீ போய் முதல்ல பாரு. போடா. நிஷா, நிஷா, வாட் ஹேப்பன் நிஷா? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த, திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? நிஷா, உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நிஷா. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி இருட்டுல தனியா இருந்தன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நிஷா. டேய், ஹே அமர், என்ன விடுங்கடா. சொல்றத கேளு. என்னடா விடு விடு. டேய், ஒழுங்கா என்னடா இப்படி சொல்றது பண்றீங்க? இங்க வாடா. நானும் இந்த விளையாட்டுக்கு வரலடா. சொல்றோம்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு வாடா எப்படி விளையாடலாம். தெரியுது? ஆ? ஏன்டி இப்ப நடிக்கிற? அட போடா. டேய் நிஷா, நிஷாக்கு என்ன ஆச்சுடா? நிஷா பெரிய ப்ராப்ளம்ல இருக்காடா. தலையில அவ தலையில கண்ணு இருக்குடா. கண்ணா? நிஜமாடா, அவ தலையில கண்ணு இருக்குடா. என்னடா சொல்ற? நிஜமாதான், நான் என் கண்ணால பார்த்தேன். நினைச்சேன்டா, அவ அப்படி வித்தியாசமா நடந்துகிட்டப்பவே நினைச்சேன் அவளை டெஃபினட்டா பேய் பிடிச்சிருக்கு. ஆமாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. டேய் இவ்வளவு நேரம் அவன் நடிக்கிறா பயப்படுத்துறான்னு சொல்லிட்டு இப்ப என்னடா இப்படி பயப்படுற? அப்ப ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. இப்படி நடக்கும் நான் முன்னாடியே கனவு காணனா என்ன? டேய் ஹர்ஷா, இப்போ என்ன பண்ணலாம்? அதான்டா நானும் யோசிக்கிறேன், எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். இல்லைன்னா நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். இங்க பாரு அமர், எல்லாரும் சேர்ந்துதான் வந்தோம், சேர்ந்துதான் போவோம். பொம்பளை புள்ள நானே தைரியமா இருக்கேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? டேய் அமர், ஒரு வாட்டி நிஷா இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. உனக்கு என்னப்பா 1000 சொல்லுவேன், ஏன்னா அவன் ஆள் இல்ல. டேய் நான் சொல்றது கேளுங்க, இங்க இருந்து போயிடலாம். என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க ஃப்ரெண்டு லவ்னுலாம் கிடையாது. ஒரு மனுஷனா இருந்த யோசி. நிஷா இடத்துல நீ இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்போம். ஹே சரி விடு, இவன் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தா இப்படிதான் ஓவரா பண்ணுவான். டேய் போடா போடா போடா. போடா. டேய் நிஷா,
என்னடாச்சு என்னடாச்சு உனக்கு ஹர்ஷா நான் தான் அப்பவே சொன்னேன் ஓடி போயிடலான்டான்னு. டேய் இப்பயாவது வாங்கடா போயிடலான்டா. டேய் என்னடா மறைஞ்சிட்டா வரா என்னடா ஆச்சு ஏய் நிஷா நிஷா என்ன நிஷா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற நம்மலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிஷா. என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்திருக்கோம். ப்ளீஸ் நிஷா ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. உன்னை இப்படி பார்க்கும்போதே பயமா இருக்குடி. பயமா? சாக போறவங்களுக்கு பயம் எதுக்குடா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா உங்க எல்லாரையும் தாகம் தீராத இந்த மரண உருவம் கூப்பிடுது. கூடிய சீக்கிரம் எல்லாரும் என்ன மாதிரி ஆயிடுவீங்க. வேணாம் நிஷா. நிஷா கடவுளே நீ தான் எங்களை காப்பாற்றணும். எப்படியாவது எங்களை காப்பாத்திரு. காப்பாத்து கடவுளே காப்பாத்து எங்களை காப்பாத்து. இப்போ ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சுடா. அதால இந்த ரூம்குள்ள என்டர் ஆக முடியாதுல்ல. நம்ம இங்க இருக்கிறதாண்டா சேஃப். இப்போ எப்படிடா இங்கிருந்து வெளியே போறது? டேய் நம்ம எப்படியாவது இங்க இருந்து வெளில போய் ஆகணும். அதுவும் இல்லாம நிஷாவை எப்படியாவது காப்பாற்றணும்டா. டேய் டேய் நம்மளே இங்க இருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாம தவிக்கிறோம். அப்புறம் ஏன்டா நிஷா நிஷான்னு புலம்புற? வெளில பொண்ணு நம்மள கொன்னுடுவா போல இருக்கு. கொன்னுடுவான் போல இருக்கான். கண்டிப்பா கொன்னுடுவாடா. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துக்கே வந்திருக்க வேணாம். ஹாப்பியா கோவாக்கு போய் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம உங்களை இங்க கூட்டிட்டு வந்து பிரச்சனையில மாட்டி விட்டேனேடா. ஐ எம் ரியலி சாரி. டேய் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். நமக்கு ஒன்றும் ஆகாது. எப்படியாவது இங்க இருந்து வெளில போயிடலாம்டா. இப்பதானே எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இங்க பேய் இருக்க விஷயம் உங்க அண்ணனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரும் இங்க வரல, உங்க யாரும் இங்க வர விடல. அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ எப்படி வெளியே போறது? டேய் நிஷா நட தப்பு பண்ணா. அவளையும் கூட்டு போயிடலாம்டா. எப்படிடா கூட்டிட்டு போவ? நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் கூல்டா, ஏதாச்சும் பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். டேய் முதல்ல டோர் ஓபன் பண்ணி அவ என்ன பண்றான்னு பார்க்கணும். வாங்கடா. டேய் தல நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். டேய் நீ இந்த பக்கம் வா, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நகர்றா. இப்போ எப்படிடா? இப்ப என்ன பண்றது? டேய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா? ஆமாண்டா. உன் ஃபோன் பண்ண கொஞ்சம். என் ஃபோனை காணும்டா. அடச்சே போடுறா. ஏன்டி இல்லடா? என் போன் என்கிட்ட இல்லடா. எப்போ ஃபோனை கையில தானடா வச்சிருப்ப? கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். இந்த நேரத்துல இல்ல. பின்ன நீ மட்டும் என்ன குழந்தை மாதிரி எப்பவும் கேம் ஆடிட்டு இருப்ப? இப்போ எங்க போச்சு? வாய் முறா. நிறுத்துங்கடா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணலாம்? மாட்டணும். எல்லாரோட மொபைல்ஸும் வெளியே மாட்டிட்டு இருக்கு. ஒரு மொபைல் கூட நம்ம கிட்ட இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம்? டேய் பேச கூட தம்புலடா. நேத்துல இருந்து நான் எதுவும் சாப்பிடல. ஆமாண்டா, எனக்கு கூட பயங்கர பசியா இருக்கு. என்னால ஒண்ணு கன்ஃபார்மா சொல்ல முடியும்டா. நாம சாக போறோம். ஏன்னு தெரியுமா? வெளியே போட அவ கொன்னுடுவா. உள்ளே இருந்தா பசியில நாமளே செத்துருவோம். டேய் அங்க பாரு. லேண்ட் போன்ரா. எங்க?
தான்டா. ட்ரை டேய் பண்ணு. கண்ட பட்டனை அமுக்கி இருக்கிற ஒரு போனையும் நாசமாக்கிடுறா. டேய் இருடா ஒரு நிமிஷம் இப்படி வா நான் பார்க்கறேன் வா இங்க கொடு டேய் இது வேலை செய்யலடா டேய் இந்த போனும் வேலை செய்ய மாட்டேங்குது கதவும் லாக் ஆயிட்டு ஓபன் ஆக மாட்டேங்குது நிஷா வெளில என்ன பண்றான்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது ஆமாண்டா. சரி டோருக்கு ஓட்ட போடுவோமா? ஓட்ட போடுறதுக்கு ஏதாவது வேணும்ல தேடுவோம், ஏதாவது கிடைக்கும்டா. சரி வா தேடுவோம் சரி வா. இங்க கூட எதுவுமே இல்லடா ஆமாண்டா. இங்கேயும் எதுவும் இல்லடா. நான் கத்திய எங்கேயோ பார்த்தேன்டா. கத்தியா? ஆ சாமி கிட்ட. எடுத்துக்கூடா. இதோடா. இந்த பக்கம் வாடா நான் பார்க்கறேன் தள்ளுடா. ஹர்ஷா எனக்கு ரொம்ப பசிக்குதுடா ப்ளீஸ் டா கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா ப்ளீஸ் டா. டேய் நிஷா பசியோட இருக்கா போல இருக்கு என்னடா பண்ணலாம் என்னடா என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். அவ திங்கிறது ஃபுட் இல்ல, பிளட். அவளுக்கு நாம தான் ஃபுட். ஹர்ஷா ரொம்ப பசிக்குதுடா ப்ளீஸ் டா சீக்கிரம் வா. டேய் நிச்சயமா இது நம்ம நிஷா தான்டா அந்த பேய் மறுபடியும் ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம எப்படியாவது நிஷாவை காப்பாத்திடலாம்டா ப்ளீஸ் டா டேய் டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா? அவ கண்டிப்பா நம்ம நிஷா கிடையாது. அந்த பேய் நம்மள கொல்ல பிளான் போடுது. என்ன ஆனாலும் நம்ம இங்கிருந்து வெளியே போகவே கூடாதுடா. வெளியே போனா கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாடா. ஆமாண்டா. டேய் ஃப்ரெண்டுனா நம்மளுக்காக உயிர் கொடுப்பாங்கடா. இவனடா உயிர் எடுக்கிற நிக்கிறா. கடவுளே நீங்க தான்ப்பா எங்களை காப்பாற்றணும். என்ன பண்ணலாம் டேய் வெளியே வாங்கடா சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கடா ப்ளீஸ் டா ரொம்ப பசியா இருக்குடா வாங்கடா. டேய் ஹர்ஷா, உன் நிஷா கூப்பிடுறல்ல. ப்ளீஸ் வெளியே வாடா எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் வாடா. டேய் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆமாண்டா காலிங் பெல் அடிக்குது ஆமாண்டா, நிஜமா யாரோ வந்திருக்காங்க. நீங்க யாரும் இங்க இருந்து உயிரோட வெளியே போக முடியாது. எத்தனை நாள் இந்த ரூம்குள்ளேயே நீங்க இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளவு கத்துனாலும் உங்க குரல் வெளியே கேட்காத. ச்சே வீட்டை பார்த்தாலே சரியான வெயிட்டான பாட்டில. இப்படியாவது காலையில கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே மாறும்ல. காலையில ராசி பலனை பார்த்துட்டு சூப்பரா இருக்குனாங்கல்ல, இனிமேல் நமக்கு அதிர்ஷ்டம் தூக்கிட்டுல போகுது. நடையா இது நடையா இது நடையா. மேடம் என் பேரு முருகன்.
தங்கவேல் ரியல் எஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன் மேடம். சிட்டிலே நம்பர் 1 நிறுவனம்ல. சுருக்கமாக சொல்லப்போனா ஆஸ்பத்திரிலேருந்து சுடுகாடு வரைக்கும் இடையில இடத்த வளைச்சு போட்டிருக்கோம்ல. அவ்வளோ பெரிய இடம் மேடம். ஆரோக்கியமான அற்புதமான இடம். சாரை வர சொல்லுங்க, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எப்படி மேடம்? அப்படி பார்க்காதீங்க, ரொம்ப கூச்சமாக இருக்குது. நான் சின்ன பையன்ல மேடம். இந்த பிளாட்டை மட்டும் நான் வித்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதம் டார்ச்சரு ஃபினிஷ் ஆயிடுச்சுல மேடம். உங்கள் ஹஸ்பண்டையாவது பேசுவீங்களா? இப்படி உம்முன்னு அப்படியே என்னமோ வாயில் கொழுக்கட்டு வச்ச மாதிரியே இருக்கிறீங்க. இனிமேல் நீங்கள் வாங்கணும்னு என்ன இருந்தால் கூட நான் ஃப்ளாட்டை விற்கவே மாட்டேன்டா சாமி. ஆளை விடுங்க. தெரியாத திறமை நான் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் மேடம். மேடம் மேடம் இவ்வளோ தூரம் நான் கெஞ்சுறேன்ல, கொஞ்சமாவது சிரிங்க மேடம். அப்போ தான் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. இப்படி சிரிக்கணும்னா இது தேர்ற மாதிரி தெரியலையே. டேய் என் மொபைல்டா. டேய் என் மொபைல் அங்க இருக்கு. அதை எப்படியாவது கொண்டு வந்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம இங்கிருந்து வெளியே போற வழியை பார்க்கணும். போடா போ. அவ கையிலே உனக்கு போனை கொடுப்பா. ஆனா என்ன, உனக்கு உயிர் தான் இருக்காது. டேய் அது உண்மைதான்டா. ஆனா இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மொபைல் விட்டா வேற வழி இல்லடா. ஆமாடா ஹர்ஷா. ஆனா எப்படிடா? அடே நிஷா அங்க இல்லடா. ஆமாண்டா. ஐயோ டேய், அவ நம்மள விட்டு பிடிக்கிறாடா. நம்மள கொல்லாம விட மாட்டாடா. டேய் இது அவன் நம்மளுக்காக போட்ட பொறிடா. என்னடா பொறி? எப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருந்தா நம்ம எங்கேயே செத்துருவோம். இங்க பாருடா, இப்ப அந்த மொபைல் விட்டா நம்மளுக்கு வேற வழியே இல்ல. ஆனா வெளியே போனா நிச்சயமா நம்மள சாவடிச்சிடுவா. வெளில போனா சாவமா இல்லையான்னு தெரியல, ஆனா உள்ள இருந்தா பசியிலே செத்துருவோம்டா. வேணாண்டா, ஏற்கனவே நிஷாக்கு அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாம் தாங்க முடியாதுடா. ஆமாண்டா, வாழ்வோ சாவோ சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம்டா. டேய் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுடா. இங்கே இருந்தா பொழைக்க வழியே இல்ல, செத்துருவோம்டா. எப்படியாவது நான் வெளியில போய் அதை கொண்டு வந்துடுறேன்டா. பயப்படாதீங்கடா, எனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாரும் தப்பிச்சிடலாம் ஹாப்பியா. கொஞ்சம் தள்ளி போங்க எல்லாரும். டேய் தள்ளி போங்கடா, நான் போய் கொண்டு வரேன். டேய் வேணாண்டா. வேணாண்டா ஹர்ஷா. டேய் ப்ளீஸ் டா, எனக்கு எதுவும் ஆகாது. டேய் ஹர்ஷா ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். எதுக்கும் சேஃப்டிக்கு இதை எடுத்துட்டு போடா. டேய் தள்ளிக்கோடா. ஹர்ஷா வேணாண்டா. எனக்கு ஒன்றும் ஆகாது ரியா, நீ தேவையில்லாம பயப்படாத. டேய் ஹர்ஷா வேணாண்டா. டேய் ஜாக்கிரதடா ஹர்ஷா. டேய் சீக்கிரம் வந்துடுறா. ஹர்ஷா சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. நிஷா, நான் தான் நிஷா. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏறி அப்படிலாம் பண்ற. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா? உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் ரியா. ஐ லவ் யூ சோ மச் நிஷா. ப்ளீஸ் நிஷா, நாங்களாம் உன்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டோம். ஹர்ஷா ஹர்ஷா டேய் ஹர்ஷா ஹர்ஷா பாத்ரா. ஹர்ஷா டேய் வேணாண்டா, வந்துடுறா. ஹர்ஷா
நிஷா நிஷா ப்ளீஸ் நிஷா நிஷா வேணாண்டி. நிஷா வேண்டாம் நிஷா என் மேல உக்கிரியை வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதனால அந்த உயிரை நானே எடுத்துக்கிறேன். பண்ணிடாத நிஷா வேண்டாம் நிஷா நிஷா ஏன்டா நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. நிஷா இப்படி மாறிட்டா. ஹர்ஷா உயிரையே விட்டுட்டா. கடவுளே, இப்ப எப்படிடா நம்மளுக்கு ஏன்டா இப்படி நடக்குது? டேய், இங்க இருந்து நம்ம வெளியே போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம இங்க உயிரோட இருப்போமான்னு பாருங்கடா. டேய் உங்க அண்ணாக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்லடா. ஃபோன் பண்ணா அவருக்கு. டேய் பேட்டரி லோடா. லோ பேட்டரியா? டேய் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றா. பண்ணி சொல்லுடா. பண்ணுடா. ரிங் ஆகுதுடா. ஹலோ என்ன விஷால், எங்க இருக்க நீ? 3 டேஸா கால் பண்ணவே இல்ல. கால் பண்ணனும் சொன்னல. அண்ணா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நாங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆபத்தா? என்ன ஆபத்து? நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. அது இல்லண்ணா, 1 வீக் ஹாலிடேஸ்னு நம்ம வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற நீ? ஆனா இங்க வந்த அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹர்ஷா செத்துட்டா. நிஷாவுக்கு கால் கேட்றாங்க போன நீ. அதுவும் என்கிட்ட சொல்லாம ஏன்டா அங்க போன? இதுவங்க யார் யார் இருக்கீங்க? டேய் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கடா நீங்க. அண்ணா என்ன அப்புறம் உட்கார வச்சு திட்டுங்க. பேட்டரி லோவா இருக்கு. போலீஸ்க்கு எப்படியாச்சும். அண்ணா ஹலோ ஹலோ என்னாச்சு? டேய் ஹலோ, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? என்னடா இது? இப்ப என்ன பண்றது? உங்க அண்ணன் போலீஸ்க்கு சொல்ல வர மாட்டாரா? டேய் அவங்க நம்மள காப்பாத்த வரலன்னா நம்ம செத்துருவோம்டா. என்னடா இது? இப்ப என்ன பண்றது? நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு? வேணா வெயிட் பண்ணி பாப்போம். பெரிய ஊடியா. பெரிய பேலஸ் மாதிரி இருக்குடா. என் கேரியர்ல இதுதான் பெரிய திருட்டா இருக்க போகுது. நீ என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்ததுக்கு ரொம்ப நீங்க எனக்கு கடவுள் மாதிரிங்க. நீங்க எனக்கு சரி கடவுள் மாதிரிங்க. இருக்கட்டும். நீ உள்ள வா, திருடுறது எப்படின்னு கத்து தரேன். வா வா. டேய் அங்க பாத்தியா? இந்த வீட்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்குடா. சார் எனக்கு கூச்சமா இருக்கு சார். ஐட்டம் சொன்னது பொருள், ஃபிகர் இல்ல. சார் இந்த வீட்ல மட்டும் திருடிட்டோம்னா லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆயிடும். ஐயோ செட்டில்மெண்ட் இல்லடா, செட்டில் ஆயிடலான்னு சொல்லு. இரு, அங்க யாரோ படுத்திருக்காங்க. வேற பக்கம் போய் தேடுவோம் வா. சார் இந்த பெரிய வீட்ல காசு எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் சார்? டேய் அதான் சாவி வச்சிருப்பாங்கல்ல, போய் பூட்டை திறந்து எடுத்துடலாம். என்னால முடியாது சார். நீ இங்கே இரு, நான் போய் சாவியை நைஸா உருவிட்டு வந்துடுறேன். அப்புறம் அத்தனை பொருளையும் அள்ளி எடுத்துட்டு போய். சார் இத்தனை பொருளையும் எப்படி தூக்க முடியும் சார்? உன்னை எதுக்கு நான் வச்சிருக்கேன்? எதுக்கு? அவ்வளோ பொருளையும் தூக்கிறதுக்கு தான். என்னால தூக்க முடியாது இல்ல. இரு. சார் போலீஸ் வருது சார்.
நம்ம 2 பேரும் மாட்டினா க்ளோஸ் தான். அட பாவி, காலையில 2 பிரியாணி, மத்தியானம் 2 பிரியாணி, நெஞ்சு கறியெல்லாம் கேட்க தெரியுது இல்ல? அப்ப போலீஸ் வந்தா சமாளிக்க கத்துக்கணும், இல்லன்னா எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஐயோ, திரும்புறாரு. சார் மேல பார்த்ததுல எல்லாம் கிளியரா இருக்கு சார், யாருமே இல்ல சார். சும்மா சார் ட்ராக் பண்ணதுல இந்த லொகேஷன் தான் காட்டுது சார். ஆந்திரா போலீஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க சார். ம் ம். హలో హలో ఎవరున్నారింట్లో? ఓ, ఇంత పెద్ద కొంపలో ఎవ్వరూ లేనట్టున్నారే. మెయిన్ డోర్ కూడా ఓపెన్ చేసి ఉంది. சார் போலீஸ் இன்னும் போகல சார். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. I am R. Verma, Inspector of the Police from Crime Branch. ఇక్కడి నుంచి కాల్ చేసి డేంజర్ అని చెప్పారు. ఎనీ ప్రాబ్లం? உள்ள போய் ஒளிஞ்சுக்கடா. ఇంట్లో ఎవ్వరూ లేరా? అందరూ ఆఫీస్కి వెళ్ళారా? రోజు ఈ టైంలో ఒక్కదానివే ఉంటావా? నీకు పెళ్ళయిందా? మీ ఆయన ఏం చేస్తుంటాడు? செத்து போயிட்டாரு. ఓకే ఓకే. మరి మీ ఫాదర్ ఏం చేస్తుంటాడు? செத்து போயிட்டாரு. ఆహా. అయితే నువ్వు చచ్చిపోయావా? చచ్చిపోయి ఆత్మలా ఇక్కడ తిరుగుతూ ఉన్నావా? జోక్ చేశానంతే. జోక్. ఒక్క నిమిషం, కొంచెం వాటర్ ఇస్తారా? ఆడది నవ్వినా తట్టుకోలేం, ఏడ్చినా తట్టుకోలేం. ఇదిగో ఇలా నడిచినా తట్టుకోలేం. ఓ, నిన్ను కాదు డార్లింగ్, నిన్ను కాదు. ఇక్కడ చిన్న ఎంక్వైరీ పని మీద ఒక ఫామ్ హౌస్కి వచ్చాను. ఐ విల్ కమ్ విత్ 1/2 అవర్, అర్ధగంటలో వచ్చేస్తాను. డార్లింగ్, ఇక్కడ ఫామ్ హౌస్ మాత్రం అదిరింది. బట్ ఓనరే పిచ్చిదానిలా ఉంది. దీన్ని త్వరలోనే నీ పేరు మీదకి మార్చేస్తా. ఓకే, ఆర్ యూ హ్యాపీ? మస్తానికి చెప్పాను 2 కేజీల మటన్ పంపించమని, కొద్దిసేపట్లో తెస్తాడు. దాన్ని రెడీ చేయి. దాంతోపాటు నువ్వు కూడా రెడీగా ఉండాలి, హీట్ ఎక్కిన నా బాడీని కూల్ చేయడానికి. నేను మళ్ళీ ఫోన్ చేస్తాను. సారీ. థ్యాంక్స్. మీలాంటి ఆడవాళ్ళని చూస్తే నాకు చాలా బాధగా ఉంటుంది. ఇంత చిన్న వయసులోనే భర్త చనిపోవటం చాలా బాధాకర విషయం. ఒళ్ళు చాలా సుకుమారంగా ఉంది అంటే బాగుంది అంటున్నాను. అంటే ఇల్లు చాలా బాగుంది అంటున్నా.
ఏంటి మ్యాజిక్కా? ఈ ఆర్ వర్మతోనే కామెడీయా? నాకు కాని తిక్క రేగిందంటే తప్పైపోయింది, నాది తప్పైపోయింది. నేను రాంగ్ అడ్రస్కి వచ్చాను. నన్ను వదిలే. ఇంటి దగ్గర నా డార్లింగ్ పంకజం మట నుండి ఎదురు చూస్తూ ఉంటుంది. నన్ను వదిలే ప్లీజ్, ప్లీజ్, ప్లీజ్. వద్దు వద్దు వద్దు, నన్ను చంపొద్దు. போது நிறுத்து உன்னோட இந்த ஏளன சிரிப்ப. உன் சிரிப்பையே உன் சாவுக்கு சங்காக்கி உனக்கு நரகத்தை காட்டு வண்டி. நரகத்தை என்னோட நரம்புகளை ஏத்திக்கிட்டு நர ரூபத்துல வந்திருக்கேன்டா. காப்பாத்த வந்த நீ நேரா சுடுகாட்டுக்கு தாண்டா போக போற. சுடுகாட்டுக்கு போறனா இல்ல உன்னை எரிச்சு உன் சாம்பல தூக்கிட்டு போறனான்னு பாத்துடலாம். பாக்கலான்னு சொல்ற, நீ எதுவும் செய்ய முடியாம செத்துருவடா. உன் பேச்ச கேட்கறதுக்காக வரல. ஒளிஞ்சிருந்து பேசுறது கோழத்தனம். தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. சுவாமி, என்ன? எனக்கு பின்னாடி மூச்சு காத்து கேக்குது சுவாமி. என்ன உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்ன கார்த்திக், எலச்சு போயிட்ட? அதுக்குள்ள இந்த அழகிய மறந்துட்டியா? என்ன பார்க்க தனியா வந்திருக்கலாம்ல. கூட எதுக்காக இந்த கோமாளியை கூட்டிட்டு வந்த? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஓம் கிரீம் தீய சக்தியை கட்டுப்படு. ஆத்மாவே அடங்கு. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை வர வைப்பேன். உன்னை சாம்பலாக்காம விட மாட்டேன். கார்த்திக், இங்க ஹோமம் பண்ண ஏற்பாடு பண்ணு. ஓம் கோர பிசாசே பூத சம்சரிதே வம் வம் துஷ்வாஹா. ஓம் நமோ ஆத்மாந்தம் பூதமிதரே வம் வம் ஸ்வாஹா. ஓம் க்ரீம் ஆத்மாந்தம் பூதமிதரே சம் சம் வம் வம் குரு ஸ்வாஹா. ஓம் ஜஸ்ட சக்கரமந்திதம் பூத சரிதே வம் வம் ஸ்வாஹா. ஆத்மபலி, பிரேத ஆத்மபலி,
దుష్ట శక్తి నిడమనం హంతం హంతం ఆత్మా హంతం வா வெளியே வா நீ வரலனா எங்க இருக்கியோ அங்கே வந்து நான் உன்னை அழிப்பேன் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் க்ரீம் நம சிவாய ஓம் க்ரீம் நம சிவாய நம சிவாய ஓம் க்ரீம் நம சிவாய ஓம் க்ரீம் நம சிவாய ஓம் க்ரீம் நம சிவாய ஏய் கூப்பிட்டா அகங்காரமா? இன்னும் எத்தனை பேரை சாகடிப்ப? எதுக்கு சாகடிப்ப? இனியும் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. என் குரு உன்னை வெறும் சிறைதான் பிடிச்சாரு. ஆனா நான் உன்னை மட்டும் இல்ல, உன் காத்து உன் தூசு கூட இல்லாம நான் மொத்தமா அழிச்சிருவேன். புரியுதா? தேவையில்லாம என்ன கோவப்படுத்திட்டு இருக்காரு. உன் ஒருத்திக்காக நீ இத்தனை பேரை பழி வாங்குவியா? உன் உயிர் மாதிரி தானே மத்தவங்க உயிரும். நீ நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு போகணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லு. இவன் என்ன விடுற மாதிரி தெரியல. இவ்வளவு தைரியமா என் முன்னாடி உட்கார்ந்துருக்கானா என்ன அழிக்கிற சக்தி இவனுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன அழிச்சிட்டு இவன் உயிரோட இருந்தான்னா என்னைக்குமே எனக்கும் என் எண்ணத்துக்கும் பிரச்சனை தான். நான் மந்திரம் படிக்க படிக்க அவ சக்தி ரெக்டிஃபைட்டே போகும். ஆனா அந்த விஷயம் இவளுக்கு தெரியாதுங்கிறதுனால இவளை எப்படியாவது பேசி குழப்பி சக்தியை விட்டுட்டு யுக்தியால இவளை அழிக்கணும். நான் இந்த உலகத்தை விட்டு போனா எனக்கு என்ன கொடுப்ப? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் கொடுக்கறேன். உண்மையா? ஆமா. எனக்கு உன் உயிரோட சேர்த்து இவனோட உயிரும் வேணும். கொடுப்பியா? சொல்லு, கொடுப்பியா? நீ பெரிய புத்திசாலிதான். ஆனா உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத. உன் அழிவை நான் பார்க்கணும். உன் பிடிவாதம் என் அழிவா இருந்தா இப்பவே நம்ம 3 பேரும் இந்த அக்னிக்கு காணிக்கை ஆயிடுவோம். 3 பேரும் அழியணும்னு சொல்றானா? இப்ப வேற ஏதோ திட்டம் போடுறா. என்ன ஆனாலும் சரி, இவன் மனசு மாறுறதுக்குள்ள இவளை அழிச்சே ஆகணும். மனித குலத்தை அமைதிக்காக நான் அக்னிக்கு காணிக்கையாகவும் தயாரா தான் இருக்கேன். வாங்க. கார்த்திக், நீ போயிடு. போயிடு.
நம சிவாய நம சிவாய ஓம் கிரீம் நம சிவாய ஓம் கிரீம் நம சிவாய நம சிவாய கிரீம் நம சிவாய கிரீம் நம சிவாய. ஹே விஷால், 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 எழுந்துடுறா. ஏய் விஷால், அமர், அமர். I'm sorry ண்ணா. பேசுறதுக்கு டைம் இல்லடா. நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். உடனே நான் சொல்றது கேளுங்க. வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம். வாங்க. பயப்படாத. சரியா? வாங்க. தெரியாம வந்துட்டோம். எனக்கு தெரியும்டா. நம்ம இங்க இருந்து உடனே போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க உடனே போலாம். வாங்க. சீக்கிரம் வாங்க. சரிண்ணா. வாங்க. சீக்கிரம் எங்க அம்மாவை கொண்டு உன்னை விடவே மாட்டேன். ஏய், என் சிசியனு கொன்ன உன்னை விடவே மாட்டேன்.